நூல் பரோட்டா இந்த மாதிரி செய்யுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு. பரோட்டா லேயராக அப்படியே நூல் நூலாக அவ்வளோ சூப்பராக வரும். பரோட்டா மாவு பேசையே 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, எண்ணெய் மேலே தடவிட்டு. அதுக்கப்புறம் இப்போ நான் தேய்க்கிற மாதிரி தேய்ங்க. தேய்ச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் இதே மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விடுங்க. எல்லா பரோட்டா மாவையும் இதே மாதிரி செஞ்சுட்டு 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இது நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். நம்ம தேய்க்கும் போது ஒரு பிளேட் அளவு தான் இருந்துச்சு, ஆனால் நம்ம ரோல் பண்ணும்போது எவ்வளோ லென்த்தியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி வரும். அப்படியே நம்ம இதை ரொட்டேட் பண்ணணும். அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு எல்லா பரோட்டாவையும் இதே மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு தோசைக்கல் அடுப்பில் காய வச்சுட்டு இந்த மாதிரி அப்படியே தட்டி தட்டி போடுங்க. ரொம்ப லேசாக தட்டிட வேணாம், கொஞ்சம் மீடியம் சைஸாக தட்டிட்டு தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க. பரோட்டா ஒரு சைடு லைட்டாக வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி விடுங்க. ஊற்றிட்டு 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பரோட்டாவை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பரோட்டா நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை தட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பரோட்டாவாக இந்த மாதிரி தட்டுங்க. நல்லா நூல் நூலாக சூப்பராக வந்திருக்கும் பரோட்டா. இது ரொம்பவே ஈஸியான மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.